அஸ்ஸலாமு அலைக்கும். அரிசியே சேர்க்காம பள்ளிவாசல் ஸ்டைலில் ஒரு கஞ்சி கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருந்தது டேஸ்ட்டு. நிறைய பேர் பச்சரிசி கஞ்சி எடுக்கிறதுக்கு டெய்லி யோசிப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 3/4 கிளாஸ் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு, இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்ச பச்சை பட்டாணி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், பாதி தக்காளி, இது கூடவே கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சால்ட் இதுக்கு தேவையானதை கூட சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கணும்னு இல்லை, அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ்ன்னு தண்ணி போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 4-5 விசில் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இது கூட 1/2 கப் துருவி எடுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கஞ்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.